ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி 10ஆம் திருமொழி. இதில் விஷயம் என்னன்னா, யசோதையாக கண்ணனை பற்றிய புகார்களை சொல்லுகிறார் ஆழ்வார். சாதாரணமாக படிச்சுட்டே போனால் உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள் எப்படி இருக்கு. மானம் உடைத்து உங்கள் ஆயர் குலம், அதனால் பிறர் மக்கள் தம்மை ஊனமுடையன செய்ய பெறாய் என்று இறப்பன் உறப்பகில்லேன். நானும் உரைத்திலன் நந்தன் பணித்திலன் நங்கைகாள், நான் என் செய்கேன். தானுமோர் கன்னியம் கிழையகத்து தயிர் கடைகின்றான் போலும். யசோத நங்கைகாள்னு தன்னுடைய தோழிகிட்ட சொல்கிறான். மானம் உடைத்து உங்கள் ஆயர் குலம், அதனால் மானமுடையது நம்முடைய குலம். பிறர் மக்கள் தம்மை ஊனமுடையன செய்ய பெறாய், மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதே என்று இறப்பன். நான் இறப்பன், உன்னை கண்ணனை கெஞ்சி தான் கேட்டுக்கொள்ள முடியும். உறப்பகில்லேன், அவனை அவனை திட்ட முடியாது, ஆணையிட முடியாது, அதாவது ரொம்ப கோபமாக சொல்ல முடியாது. நானும் உரைத்திலன், நானும் சொல்லலை. நந்தன் பணித்திலன், அந்த கோபனும் சொல்லவில்லை. நங்கைகாள், நான் என் செய்கேன். தானும் ஓர் கன்னியும் கீழையகத்து தயிர் கடைகின்றான் போலும். கீழ்ப்பக்கத்தில் வீட்டில் போய் அவனும் ஒரு கண்ணியும் தயிர் கடைகிறார்கள் போலும் அப்படின்னு இந்த பாசுரம் முடியாது. மானம் உடைத்து உங்கள் ஆயர் குலம், அதனால் பிறர் மக்கள் தம்மை ஊனம் உடையன செய்ய பெறாய் என்று இறப்பன்னா கெஞ்சி கேட்டுப்பேன். உறப்பகில்லேன், அதிகாரமாக சொல்ல முடியாது. நானும் உரைத்திலன் நந்தன் பணித்திலன் நங்கைகாள், நான் என் செய்கேன். தானும் போர் கன்னியம் கிழையகத்து தயிர் கடைகின்றான் போலும். காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன், கண்டே போனேன். மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகன் அல்லால் மற்று வந்தாரும் இல்லை. மேலை அகத்து நங்காய் வந்து காண்மின்கள், வெண்ணையே அன்று இருந்த பாலும் பதின்குடம் கண்டிலேன். பாவியேன் என் செய்கேனோ. உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன். மோரை விற்க போனாலாம், கண்டே போனேன். கண்ணன் வீட்டில் இருந்தான், நான் பார்த்துட்டு தான் போனேன். அப்போ மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகளல்லால், நந்தாவனுடைய பிள்ளை இந்த கண்ணனை தவிர்த்து மற்ற வந்தாரும் இல்லை. அப்புறம் மேலையகத்து நங்காய், தன்னுடைய வீட்டின் மேற்கு பக்கத்தில் இருக்கிற பெண்களை கூட்டு சொல்கிறான். வந்து காண்மின்கள், வெண்ணையே அன்று, வெண்ணையே இல்லை இருந்த பாலும் பதின்குடம் கண்டிலேன். பாவியேன் என் செய்கேனோ. காலை பொழுது கடைந்த இம்மோர் விற்கப் போகின்றேன், கண்டே போனேன். மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகன் அல்லால் மற்று வந்தாருமில்லை. மேலையகத்து நங்காய் வந்து காண்மின்கள், வெண்ணையே அன்று இருந்த பதின்குடம் கண்டில பாலும் பதின்குடம் கண்டிலேன். பாவியேன் என் செய்கேனோ. தெள்ளியவாய் சிறியான் நங்கைகாள், உரி மேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு, கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மின்கள். கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரமன்று இவ்வேழுலகும் கொள்ளும்.
பேதையேன் என் செய்கேனோ. தெள்ளிய வாய் சிறியான் நங்கைகாள். கண்ணனை பற்றி தெளிவாக பேச வாய் சின்ன பையன் இவன். உரிமேல் வைத்த தடா நிறைந்த பாத்திரம் நிறைந்த வெள்ளி மலை இருந்தால் ஒத்த பெரிய வெள்ளி மலை போல் இருந்துதான் வெண்ணெய். வெண்ணெயை வாரி விழுங்கிட்டு சாப்பிட்டுட்டான். கல்வன் உறங்குகின்றான். குழந்தை தூங்குற மாதிரி இருக்கான். காண்மீன்கள் கையெல்லாம் நெய். கையெல்லாம் நெய்யாக இருக்குது. வயிறு பிள்ளை வரவன்னு. இந்த வயிறு இருக்கே பிள்ளை, இந்த சின்ன பிள்ளைக்கான வயிறு இல்லை. அது பிள்ளை அதோட பெருசு. வேழுலகும் கொள்ளும். இந்த 7 உலகத்தையும் சாப்பிட்டுருவான் கண். பேதையேன் என் செய்கேனே. தெள்ளிய வாய் சிறியான் நங்கைகாள். உரிமேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மீன்கள் கையெல்லாம் நெய். வயிறு பிள்ளை பரமன். வயிறு ரொம்ப பெருசு. இவ்வேழுலகும் கொள்ளும் பேதையேன் என் செய்கேனே. அர்த்தமானது. மை நம்புவேற்கண் நல்லார் முன்னன் பெற்ற வளைவண்ணன் நன்மாமேனி. நம்பியும் எங்கு வளர்ந்தது அவன் இவை செய்தறியான். பொய் நம்பி கள்ளுவன் கள்வம் புதியரை போகின்னவா தவழ்ந்திட்டு நம்பியா ஆய்ச்சியர்க்கு உய்வில்லை. என் செய்கேனோ. வேலை போங்க. பை நம்பு வேல் கண்ணல்லாள் முன்னம் பெற்ற வளைவண்ண நன்மாமேனி. இந்த மை நம்பு மேற்கண்ண மையிட்ட மை தீட்டிய மேலை போன்ற கண்களை உடைய இந்த நல்லாளான யசோதை. முன்னம் பெற்ற இதுக்கு முன்னால் பிறந்த வளைவண்ணன் வெள்ளை நிறத்தில் இருக்கிற அந்த பலராமன் இருக்கானே அவன் நன்மாமேனி. நம்பியும் இங்கு வளர்ந்தான். நம்பின்னா கண்ணனும். இந்த நம்பி முதல்ல நம்பி அப்புறம் நம்பி பலராமனும் கண்ணனும் இங்கே தான் வளர்ந்தது. அவன் யார்? பலராமன். இவை செய்தறியான். பொய் நம்பி கள்வம் பொதியரை. இவன் கண்ணன் இருக்கானே பொய் உரைப்பவன். அதுக்கப்புறம் கள்வம் பொதியரை. கள்வத்துக்கெல்லாம் பொதியுரைன்னா அதுக்கெல்லாம் பாத்திரம் இவன். அதுக்கெல்லாம் இருப்பிடம். பொதியறைனா இருக்கிற இடம். போகின்றவா போகிறத பாருங்கோ. போகின்றவா தவழ்ந்துட்டு இப்படி தவழ்ந்துட்டு போயின்னு இருக்கான் அவன். நம்பியா இவனை போய் நம்பி இவனை நம்முடைய சுவாமியாக வச்சுன்னு இருக்கோம். நம்பியா ஆயர்க்கு உய்வில்லை. ஆயர்களுக்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு முடியாது இன்மை. என் செய்கேனோ படிக்கலாம். மை நம்புவேல் கண்ணல்லாள் முன் பெற்ற வளைவண்ண நன்மாமேனி. வளைவண்ண வெள்ளை நிறத்தில் இருக்கிற பலராமன். தன் நம்பியும் இங்கு வளர்ந்தான். அந்த பலராமனும் கண்ணனும் வளர்ந்து அவன் இவை செய்தறியான். பொய் நம்பி கள்ளுவன் கள்வம் பொதியரை போகின்றவா தவழ்ந்திட்டு நம்பியாய்ச்சியர்க்கு உய்வில்லை. என் செய்கேனோ. அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இந்த பாசுரம். தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன். தோழிமார் யாரும் இல்லை. சந்தமலர் குழலாள் தனியே விளையாடும் கிடம் குறுகி பந்து பறிந்து துகில் பற்றி கீரி படிரு செய்யும் நந்தன் மதலைக்கு எங்கு என் கடவோம் நங்காய். என் செய்கேனோ. தந்தை இல்லை, நந்தகோபன் இல்லை, நானும் இருந்திலேன், தோழிமார் யாரும் இல்லை அப்படியாச்சு. அப்புறம் மலர்குழலாள் தனியே விளையாடும் கிடம் குறி
அதுக்குன்னா கூந்தலில் பலர்கள் வைத்திருக்க பெண்கள் விளையாடும் இடத்துக்கு போயிட்டான். குருகி பந்து பறித்து பந்தை பறித்தான் துகில் பற்றி கீறி படிரன் படி செய்யும். படிரன்னா தப்பு செய்கிற பையன், அவன் செய்கின்ற தப்பு செய்வான். நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவும். இந்த பெண்ணுக்கு இந்த பையனுக்கு நாம் என்னதான் பட்டிருக்கிறோம். என் செய்கேனும் படிக்கலாம். தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன் தோழிமார் ஆறுமில்லை சந்தமலர் குழலாள் தனியே விளையாடும் விளையாடும் கிடம் குறி பந்து பறித்து துகில் பற்றி கீறி படிரன் படிறு செய்யும். நந்தன் மதலைக்கு இவ்வாறு சேஷ்டிதங்கள் செய்கின்ற இந்த குழந்தைக்கு என் கடவும் என்ன கடமைப்பட்டிருக்கிறோம்னா என் செய்கேனும் படிச்சுட்டே போனால் ஒன்றும் கஷ்டமில்லை. மண்மகள் கேள்வன் மலர்மங்கை நாயகன் நந்தன் பெற்ற மதலை அண்ணல் இலைக்குழல் மூதினம் சேரிக்கே அல்லில்தான் வந்த பிள்ளை கண்மலர் சோர்ந்து முலை வந்து விம்மி முளைந்து கமலச் செவ்வாய் வெடுப்ப என் மகன் வண்ணம் இருக்கின்றவானங்காய் என் செய்கேனோ. மண்மகள் கேள்வன் பூமி பிராட்டியினுடைய கேள்வன், மலர்மங்கை லக்ஷ்மி பிராட்டிக்கு நாயகன், நந்தன் பெற்ற மதலை கண்ணன், அண்ணல் இலைக்குழல் பூதினம் சேரிக்க புல்லாங்குழல் ஊதின்னு இருப்பான் இந்த பையன். அல்லிற்றான் வந்த பிள்ளை, அல்லிற்றுன்னா இருட்டில் தான் வந்த பிள்ளை அப்படின்னு பழைய சொல்கிறான்னு புரிஞ்சுக்குவோம். கண்மலர் சோர்ந்து வந்து ஆனிரைகளை மேல் திரும்பி வருகிறான். அவனுடைய கண்மலர் சோர்ந்து கண்கள் சோர்ந்து இருக்கிறதான். வந்து விம்மி கமலை செவ்வாய் விழுப்பி என்னுடைய அவனுக்கு பால் தரணும்னு என்னுடைய முளை விம்பி இருக்கிறது. ஆனால் இவன் வந்து கமலை செவ்வாய் வாயெல்லாம் வெளுத்து போயிருக்கு. என் மகன் வண்ணம் இருந்த நங்காய் பாருங்க என்னுடைய பையன் இருக்கிற நிலைமைய என்ன என் செய்கேனோ. இது மாதிரியும் சில சமயம் நடக்கும் போல இருக்கு. ரொம்ப சோர்ந்து போயிடுவான் போல இருக்கு கண்ணன். இப்படி நாங்கள் படிக்கிறேன் பாருங்க. மண்மகள் கேள்வன் மலர்மங்கை நாயகன் நந்தன் பெற்ற மதலை அண்ணல் இலைக்குழல் பூதினம் சேரிக்கே அல்லிற்றான் இருட்டில் தான் வந்த பிள்ளை கண்மலர் சோழ்ந்து முலை வந்து விம்மி கமலச் செவ்வாய் வெளுப்ப என் மகன் வண்ணம் இருக்கின்ற வானங்காய் என் செய்கேனோ. ஆயிரம் கண்ணுடை இந்திரனாருக்கு என்று ஆயர் விழவு கெடுப்ப பாசனம் நல்லன பாண்டிகளால் புகப்பெய்த அதனை எல்லாம் போயிருந்து அங்கொரு பூத வடிவு கொண்டு உன் மகன் என்ன நங்காய் மாயன் அதனை எல்லாம் முற்றவாரி வளைத்து உண்டிருந்தான் போலும். ஆயிரம் கண்ணுடைய இந்திரனாருக்கு என்ன ஆயர் விழவு எடுக்க இந்திரனுக்குன்னு ஆயர்கள் ஒரு விழா எடுத்தார்கள். அப்போ பாசனம் நல்ல பண்டிகளால் புகப்பெய்த பாசனம்னா நல்ல சாப்பாட்டுகளை எல்லாம் பண்டிகளால் வண்டியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த இடத்துல புகப்பெய்ய அதனை எல்லாம் அது போய் சேர்ந்த எல்லா உணவையும் போயிருந்து அங்கே போய் ஓர் பூத வடிவு கொண்டு ஒரு பெரிய பூதம் மாதிரி ஆகிட்டான் கண்ணன் கொண்டு நின் மகன் போது கொண்டு உன் மகன் இன்று நங்காய் உன்னுடைய பிள்ளை இருக்கான இன்னைக்கு என்ன பண்ணான் மாயன் அதனை எல்லாம் முற்றவாரி வளைத்து உண்டிருந்தான் போலும் போய் பூத வடிவில் போய் இந்திரனுக்காக வைத்த எல்லாவற்றையும்
சாப்பாட்டெல்லாம் இவனே சாப்பிட்டு முடித்தான் அப்படின்னு சொல்ல வரான். படிக்கலாம். ஆயிரம் கண்ணுடை இந்திரனார்க்கு என்று ஆயர் விழவு எடுப்ப பாசனம் நல்லன பண்டிகளால் புகப்பெய்த அதனையெல்லாம் போயிருந்து அங்கொரு பூத வடிவு கொண்டு உன் மகன் இன்னு நங்காய் மாயன் அதனையெல்லாம் முற்றவாரி வளைத்து உண்டிருந்தான் போலும் தோய்த்த தயிரும் நறுநெய்யம் பாலுமோர் ஓர் குடம் துற்றிடும் என்ன ஆட்சியர் கூடி அழைக்கவே நான் இதற்கு எள்கி இவனை நங்காய் சோத்தம்பிரான் இவை செய்ய பெறாய் என்று இறப்பன் உறப்பகில்லேன் பேச்சு முலை உண்ட பின்னை பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே தோய்த்த தயிரம் நறுநெய்யம் பாலுமோர் குடம் துற்றிடும் என்ன ஆட்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கு எள்கி இவனை இணங்க. அது நிறைய தோய்த்த தயிர் இருக்குது, நெய் இருக்குது, பால் இருக்குது, இதெல்லாம் இந்த குடங்கமாக இருக்குது, இதெல்லாம் துற்றிடும், சாப்பிடுமா, கண்ணன் சாப்பிடுடான் என்ன ஆயர் ஓடி அழைக்கவும். நான் அதுக்கு பயந்துன்னு வந்தேன். ஓடி அழைக்கவும் நான் இதற்கு எள்கி, நான் இதற்கு வருத்தப்பட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இவனை இணங்காய், இந்த கண்ணனை இணங்காய் சோத்தம்பிதான் உனக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இவை செய்ய பெறா, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று இறப்பன் என்று அவனிடம் யாசிப்பேன். உறப்பகில்லேன், அதட்டி என்னால் சொல்ல முடியாது. பேச்சு முலையுண்ட பின்னை பூதனினுடைய முலையை சாப்பிட்ட அப்புறம் பிள்ளையை பேசுவது அஞ்சுவனை, அவன்கிட்ட பேசுறது கூட எனக்கு பயம்னு யசோதை சொல்கிறான். படிக்கணும். தோய்த்த தயிரும் நறுநெய்யம் பாலுமோர் குடம் துற்றிடும் என்று ஆட்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கு எள்கி இவனை இணங்காய் சோத்தம்பிரான் இவை செய்ய பெறாய் என்று இறப்பன் உறப்பகில்லேன் பேச்சு முலைகுண்ட பின்னை பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே. அப்புறம் ஈடும் வலியும் உடைய இந்தம்பி பிறந்த 7 திங்களில் ஆடலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன் சேடன் திருமருமார்வன் கிடந்து திருவடியால் மலை போல் போடும் சகடத்தைச் சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவனே. ஈடும் பலியும் உடைய இந்தம்பி பிறந்த 7 திங்களில், குழந்தை பிறந்து 7 மாதம் ஆயிடுச்சு. ஈடும் வலியும்னா புத்திசாலித்தனமும் வலிமையும் உடைய இந்த நம்பி 7 திங்களில். சரி, கண்ணியன் ஆடலர் கண்ணியன் ஆனை, அதாவது அழகான கண்களை உடைய இந்த பெருமானை அவனை வளர்த்தி தூங்க பண்ணி விட்டு யமுனை நீராடப் போனேன், போயிட்டு குளிச்சுட்டு வந்தேனா. சேடன்னா ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம். பெருமானை சொல்கிறார். திருமருமார்பன் ஸ்ரீவத்சம் என்கிற அந்த மார்பை உடைய அந்த வடுவுடையவனை திருவடியால் மலை, தன்னுடைய திருவடிகளால் மலை போல் ஓடும் சகடத்தை சாடிய பின்னை, மலை போன்று அந்த சகடாசுரனை அவன் உதைத்த பின்னை உறப்புவது அஞ்சுவனை, அவனை அதட்டி பேசுவதற்கும் பயம் எனக்கு அப்படின்னு சொல்கிறான். படிக்கலாமா. ஈடும் பலியும் உடைய இந்தம்பி பிறந்த 7 திங்களில் ஆடலர் கண்ணியன் ஆனை வளர்த்தின்னு தூங்க பண்ணிட்டுன்னு அர்த்தம். யமுனை நீராடப் போனேன் சேடன் திருமருமார்வன் கிடந்து திருவடியால் மலை போல் போடும் சகடத்தை சாடிய பின்னை உறப்புவது அஞ்சுவனே, அதட்டி பேச பயப்படுவேன். அப்புறமா அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் 1000 நாழி நெய்யை பஞ்சியை மெல்லடி பிள்ளைகள் உண்கின்ற பாகந்தான் வையார்களோ
கஞ்சன் கடியன் கரவெட்டு நாளில் என் கை வலத்து ஆதுமில்லை நஞ்சத்திருப்பன் செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் நஞ்சத்து இருப்பன் செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேனோ படிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அஞ்சுவன் சொல்லி அழைத்திட, கூப்பிடுறதுக்கே பயம் எனக்கு. நங்கையாள் 1000 நாழி நெய்யை, 1000 பாத்திரத்துலேருந்து நெய்யலாம். பஞ்சியல் மெல்லடி பிள்ளைகள் உண்கின்ன, எல்லாரையும் கூட்டு சாப்பிட்றாங்க. பஞ்சடின்னா பஞ்சு போன்ற மிருதுவான திருவடிகளை பாதங்களை உடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சு உண்கின்ன பாகந்தான் வையார்களும், இதை கொஞ்சமாவது வைப்பாளோ, ஒன்றும் வைக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான் எல்லா பசங்களும். கஞ்சன் கடியன், கஞ்சன் இருக்கானே அவன் ரொம்ப கொடுமையானவன். கரவெட்டு நாளில் 8 நாளில் அவனுக்கு நாம் கப்பம் கட்டணும். கரவெட்டு நாளில், அதான் அதான் கரவெட்டுன்னா கப்பம் கட்டுற நாள்னு 8 நாளில் இருக்குது. கைவலத்து ஆதுமில்லை, என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. நெஞ்சத்து இருப்பன செய்து வைத்தாய், மனசில் இருக்கிறதெல்லாம் செய்கிற, நீ நினைக்கிறதெல்லாம் செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேனோ படிக்கலாமா. அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகள் 1000 நாழி நெய்யை பஞ்சியல் மெல்லடி பிள்ளைகள் உண்கின்ன பாகந்தான் வையார்களோ, மிச்சம் கொஞ்சம் கூட வைக்க மாட்டாளோன்னு அர்த்தம். கஞ்சன் கடியன் கரவெட்ட நாளில் என் கை வலத்து ஆதுமில்லை என்ற அவனுக்கு கப்பம் கட்டுவதற்கு என்று ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நெஞ்சத்திருப்பன செய்து வைத்தாய் நம்பி, மனசில் இருக்கிறதெல்லாம் செய்கிற என் செய்கேனோ. அங்கனம் தீமைகள் செய்வர்களோ நம்பி 1000 மடமகளை பங்கைய நீர் குடைந்தான்றினார்கள் பின்னே சென்று ஒளித்திருந்து அங்கவர் துகில் மாறிக்கொண்டும் இட்டேரிடையார் இறப்ப தங்கை நல்லீர் வந்து காண்மின் என்று மரம் கேறி இருந்தாய் போலும். எங்கனம் தீமைகள் செய்வர்களோ நம்பி 1000 மட மக்களை பங்கைய நீர் குடைந்தான்றுகின்றார்கள் பின்னே சென்று ஒளித்திருந்து அங்கவர் பூங்குயில் மாறிக்கொண்டும் இட்டேரிடையார் இறப்ப மங்கை நல்லார் வந்து காண்மின் என்று மரம் கேறி இருந்தாய் போலும். அர்த்தமாக நினைக்கணும். தீமைகள் செய்வது இவ்வாறா, இங்கனம் தீமைகள் இப்படியெல்லாம் கூட தீங்கு பண்ணுவாளான்னு சொல்கிறார். 1000 மட மக்களை அவர்கள் நீர் குளிக்கிற இடத்துல போனான், அவர் பின்னே சென்று ஒளித்திருந்து அர்த்தமானது. அங்கவர் பூந்துகில் வாரிக்கொண்டு, அவருடைய ஆடைகளெல்லாம் வாரிக்கொண்டு இட்டேரிடையார் இறப்ப, அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கிறான், கண்ணாம் கொடுத்துரு துணியேன்னு. இருந்தாலும் என்ன பண்ண, மங்கை மல்லை நல்லீர் வந்து காண்மின், வந்து பாருங்க நான் என்ன பண்ணுறேன் என்று மரம் கேறி இருந்தாய் போலும் படிச்சுள்ளான். அங்கனம் தீமைகள் செய்வர்களோ நம்பி 1000 மட மக்களை அங்கைய நீர் குடைந்தாடுகின்றார்கள் பின்னே சென்று ஒளித்திருந்து அங்கவர் பூந்துகில் மாறிக்கொண்டும் இட்டேரிடையார் இறப்ப மங்கை நல்லீர் வந்து காண்மின் என்று மரம் கேறி இருந்தாய் போலும். கண்ணன்ட்டே பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போ அப்படி வரும். அச்சம் திணைத்தன இல்லை இப்பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும் உச்சியில் முத்தி பளர்த்தெடுத்தேனுக்கு உரைத்திலன் தான் இன்று போய் பச்சிலை பூங்கடம் கேறி விசை கொண்டு பாய்ந்து புக்கு 1000
நச்சு அழல் பொய்கையில் நாகத்தினோடும் பிணங்கினி வந்தாய் போலும். இது காளிய மர்தனத்தை பற்றி சொல்கிறேன். அச்சம் தினை இல்லை, ஒரு துளி கூட பயமில்லை இவனுக்கு. இல்லை பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும். ஆண்மையும் சேவகம்னா அவனுக்கு ஒரு கம்பீரமும் இல்லை, ஒரு மரியாதையும் இல்லைன்னு அர்த்தம். சேவகம்னா மற்றவாளுக்கு பணிந்து போவது, அதுவும் இல்லை இவன்ட்ட. இதான் இவனுக்கு அச்சம் இல்லை, அது வேறு விஷயம். ஆண்மையும் சேவகமும்னா ஒரு கம்பீரம், அதுக்கப்புறம் ஒரு பணிவுத்தன்மையும் இல்லை, போகாதேன்னு சொல்லியிருக்கான். உச்சியில் முந்தி வளர்ந்தெடுத்தேனுக்கு உரைத்திலன். உன்னை உச்சி மோந்து வளர்ந்தெடுத்தேன்னா, ஆனால் உனக்கு அதுக்கு என்னிடம் கூட சொல்லாது. உரைத்திலன் தான் இன்று இன்னைக்கு போய் பச்சிலை பூங்கடம் இந்த அந்த மரத்து மேலே கடம்பு என்கிற மரத்தின மேல் ஏறி பாய்ந்து புக்கு உள்ளே குதிச்சாய். எதில் குதிச்சாய்? ஆயிரவாயின் நச்சழல் பொய்கையில் குதித்தாய். 1000 வாய் இருக்கிற காளிங்கன் அவனுடைய நஞ்சு நலந்த அந்த பொய்கையில் குதித்து நாகத்தினோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். அந்த காளிங்கனோடு சண்டை போட்டு வந்தாய் போல் இருக்கே அப்படின்னு பேசுகிறான். அச்சம் தினைத்தனை இல்லை இப்பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும். உச்சியில் முத்தி வளர்த்து எடுத்தேனுக்கு உரைத்திலன் தான் இன்று போய் பச்சிலை பூங்கடம்பேறி விசை கொண்டு பாய்ந்து புக்கு ஆயிரவாய் நச்சழல் பொய்கையில் நாகத்தினோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறமா தம்பரன் அல்லன் ஆண்மை களை தனியே நின்று தாம் செய்வாரோ. எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறு உடையேன் இனி யான் செய்கேன். அம்பரம் கேழும் மதிரும் இடிகுரல் அங்கு செங்கண்ணுடை அங்கன்ற செங்கண்குடை வம்பவிழ்வானத்து மால்விடையோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். தம்பரம் அல்லன் ஆண்மை களை தனியே நின்று ஆண்மைகளை தனியே நின்று தாம் செய்வாரோ. எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறுடையேன் இனியான் என் செய்கேன். அம்பரம் ஏழுமதிரும் இழிகுரல் அங்கனர் அங்கு அனர்ச்செங்கண்ணுடைய வம்பவிழ்வானத்து மால் விடையோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். காட்டில் போய் ஒரு பெரிய காளையோடு சண்டை போட்டு வந்தானா கண்ணா, அதை பற்றி சொல்கிறேன். தம்பரம் அல்லன் அப்படின்னா நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அவனும் தான் சொல்கிறத கேட்க மாட்டான். நான் சொன்னால் நானே கேட்க மாட்டேன், நான் முடிவு பண்ணால் நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி. தம்பரன் அல்லன் ஆண்மைகளை, தன்னுடைய பௌருஷங்களை, தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் தனியே நின்று தான் செய்வோம். தனியாக போய் யாராவது செய்வாடா, எனக்கு நான் தான் வீரன் அப்படின்னு கேள்வி கேட்டுறார். எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறுடையேன் இனி யான் என் செய்கேன். அவங்களுக்கு அர்த்தமாகுது. அம்பரம் கேழும் அதிரும் கிடிகுரல், இந்த உலகமே அதிரும்படியான குரலை உடைய அங்கு அனர்ச்செங்கண்ணுடைய, அங்கு அனர்ச்செங்கன்னா அனனை நெருப்பை வீசுகின்ற சிவந்த கண்களை உடைய வம்பொழ்வானத்து வாசனை வீசுகிறது, பரிமளம் வீசுகின்ற காணத்து காட்டில் போய் மால் விடையோடு அப்படிப்பட்ட பெரிய எருதோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். அதான் மல்லன். சரி, படிக்கலாமா? தம்பரம் அல்லன் ஆண்மைகளை தனியே நின்று தாம் செய்வாரோ. எம்பெருமான் உன்னை பெற்ற வயிறுடையேன் இனி யான் என் செய்கேன். அம்பரமேழும் மதிரும் இடிகுரல்
அங்கு அனற்செங்கண் அனற்செங்கண்ணுடைய வம்பவிழ் காலத்து மால் விடையோடு பிணங்கினை பந்தாய் போலம் அன்ன நடை மடகாய்ச்சி வயிறு அடத்தஞ்ச அறுவரை போல மண்ணு கருங்களிற்று ஆறுயிர் வவ்யமைந்தனை மாகடல் சூழ் கன்னி நன்மாமதில் மங்கையர் காவலன் காமருசேர் கலிகன்னி இன்னிசை மாலை மாலைகள் ஈரேழும் வல்லவர்க்கு ஏதும் கிடர் இல்லையே. அன்ன நடை மடகாய்ச்சி வயிறடித்து அஞ்ச அறுவரை போல மண்ணு கருங்களிற்று ஆறுயிர் வவ்யமைந்தனை மாகடல் சூழ் கன்னி நன்மாமதில் மங்கையர் காவலன் காமருசீர் கலிகன்னி இன்னிசை மாலைகள் ஈரேழும் வல்லார்க்கு ஏதும் கிடர் இல்லை. சரி, இன்னும் அன்னம் போல நடக்கிற ஆட்சின்னா யசோதை வயிறு அடித்து அஞ்ச வயத்தில் அடிச்சுட்டு பயப்படுறான். அவன் கருவறை போல கருமையான பெரிய மலை போல் இருக்கிறான். அவன் மண்ணு கருங்களிற்று ஆறுயிர் வவ்விய, இந்த கருங்களிற்றுன்னு கோலையாவிடத்தை உயிரை வவ்விய மைந்தனை, அப்படிப்பட்ட கண்ணனை மாகடல் சூழ் கன்னி நன்மாமதில் மங்கையர் காவலன் திருமங்கையாழ்வார் காமருசீர் கலிகன்னி திருமங்கையாழ்வார் இன்னிசை மாலைகள், இந்த மாலைகள் ஈரேழும் 16 பாசுரங்களையும் வல்லவர்களுக்கு ஏதும் கிடர் இல்லை. முடிச்சுலாம் நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்.